Welcome to Kalvi Nam Kaiyil. TET paper 1 and 2, 6th term 1 English la unit 2 பார்க்க போறோம். When the trees walked. ரஸ்கின் பாண்ட் எழுதின ஒரு ஆர்டிகிள் இங்க ப்ரோஸா இருக்கு. ஒரு கொடியை பத்தி தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த ப்ரோஸ். இங்க அந்த ஆத்தர் noticed the tendril of a creeping vine trailing nearby சொல்லிருக்காங்க. சோ ஒரு கொடியோட தண்டு அசைஞ்சிட்டு இருக்கு. மூவிங் ஸ்லோலி டுவர்ட்ஸ் கிராண்ட்ஃபாதர். ஸோ கிராண்ட்ஃபாதரை தொடுறதுக்கு அதை ட்ரை பண்ணுது. 20 minutes ஆஃப்டர் அது என்ன பண்ணுது அப்படின்னா அவரோட ஃபீட்டை டச் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ நார்மலா scientific explanation for the plant's behavior. இது பிளான்ஸோட நார்மல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி சயின்டிபிக்கா ஒரு ரீசன் இருந்தாலும், அதாவது வெளிச்சத்தையோ வெப்பத்தையோ நோக்கி அது இருக்கும் அப்படின்னு சொல்ற சயின்டிபிக் ரீசன் இருந்தாலும், அந்த ஆத்தருக்கு என்ன தோணுச்சுன்னா இட் வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர். ஸோ கிராண்ட்பா கிட்ட வரணும்னு அது நினைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காரு. தென் இங்க இந்த ப்ரோஸ்ல வர கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணிருக்காருன்னா சர்வ்டு மெனி இயர்ஸ் இன் த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல அவர் நிறைய வருஷம் வேலை பார்த்திருக்காரு. He should know trees and like them. ஸோ அவருக்கு ட்ரீஸ் பத்தி நல்லா தெரியும், மரங்களை பத்தி நல்லா தெரியும். பிளஸ் அது அவருக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும் மரங்களை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தென் அதனால அவர் நிறைய அவரோட ஒரு பங்களா கட்டியிருப்பாரு. ஸோ பங்களா கட்டி அதை சுத்திலும் நிறைய மரங்கள் நட்டு வளர்த்திருப்பாரு. என்னென்ன மாதிரியான மரங்கள்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ லைம், மேங்கோ, ஆரஞ்சு, இந்த மாதிரி பெர்சியன் லில்லி. ஸோ பெர்சியன் லில்லினா பாரசீக அல்லி மலர். அடுத்து இந்த ஃபெர்டைல் டூன் வேலி பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் கிரீ டால் அண்ட் ஸ்ட்ராங். அதாவது அந்த வளமான ஃபெர்டைல்னா வளம். ஸோ வளம் நிறைந்த அந்த சமவெளி பகுதியில மரங்கள் உயரமாவும் நல்லா வலிமையாவும் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு நிறைய மரங்கள் இருந்தது. அதுல ஒரு மரம் அரச மரம். அது ஃபுல்லா அந்த காம்பவுண்ட் சுவரையே உடைக்கிற அளவுக்கு வளர்ந்து இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தென் அரச மரத்தோட ஒரு சிறப்பை சொல்லியிருக்காங்க. காத்தே அடிக்கலனா கூட அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட இலைகள் சுத்திக்கிட்டே இருக்கும். Even when there is no breeze, their broad-chested, slim-waisted leaves will spin like tops. அதாவது காத்தே இல்லைன்னா கூட அந்த இலைகள், ஒல்லியான அந்த இலைகள் ஒல்லியான அந்த இலை காம்புடைய அந்த இலைகள் பாக்குறதுக்கு ஒரு பம்பரை சுத்துறது மாதிரி சுத்தும். அது என்ன பண்ணும்னா இன்வைட் யூ இன்டு தி ஷேட். அதோட நிழலுக்கு நம்மள கூப்பிடுறது மாதிரி ஃபீல் ஆகும்னு சொல்றாரு. தென் grandmother didn't mind trees. grandmaக்கு அந்த மரங்களை பத்தின எந்த விதமான சிந்தனைகளும் கிடையாது. she preferred growing flowers. சோ அந்த flowers எல்லாம் வளர்க்கறதுக்கு பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், பூச்செடிங்கெல்லாம். சோ அதனால அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க விதைகளையும் செடிகளையும் சொல்லியிருக்காங்க. தாத்தாவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் தாத்தாவுக்கு ஃப்ளவர் கார்டனிங் ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது. அவர் கிரேசியா அதுல பண்ணுவாரு. ரீசன் என்னன்னா அங்க வர்ற பட்டர்ஃபிளை பாக்குறதுக்கு அவருக்கு பிடிக்கும். அதனால அவருக்கும் அந்த கார்டனிங் பிடிக்கும், அவ்வளவுதான். தென் இங்க ஒரு டூ யூ நோ கொடுத்திருக்காங்க. சோ இந்த டூ யூ நோ பார்ட் நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இந்தியால 17,000க்கு மேற்பட்ட பூச்செடிகள் இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல மட்டும் 5,000க்கு மேல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நியர்லி 1/3 ஆஃப் டோட்டல் ஃப்ளோரா. ஃப்ளோரானா தாவர இனங்கள். சோ மொத்தம் இருக்கிற தாவர இனங்கள்ல, அதாவது பூச்செடிகள்ல 1/3 பங்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஹையஸ்ட் டைவர்சிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க க்ளோசரி இருக்கு. ஸோ க்ளோசரி ஃபெர்டைல்னா ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் கிராப்ஸ். ஸோ நிறைய செடிகளையும் மரங்களையும் வளர்க்கக்கூடிய வளமான இடம் தான் ஃபெர்டைல். அடுத்து அபாண்டன்னா லெஃப்ட் வித்தவுட் கேர். ஸோ கேர் பண்ணிக்காம அது பாட்டுக்கு வளரும் இல்லைங்களா, அதுதான். விகோரஸ் அப்படின்னா
healthy and strong. ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சது. இது வந்து கொஞ்சம் டிஃபரா இருக்கு. ஸோ விகோரஸ். ஸோ இப்போ வீகோன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ வீகோ பேஸ்டால பிரஷ் பண்ணா ரொம்ப ஹெல்த்தாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் grandfather wasn't content with growing trees in our compound. So grandpa வந்து அவங்களோட கிரவுண்ட் காம்பவுண்டுக்குள்ள மட்டும் மரங்களை வளர்க்கணும்னு நினைக்கல. he would walk into the jungle beyond the river bed. So அந்த ஆத்தங்கரைக்கு பக்கத்துல வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா நடந்து போறாரு. அங்க வந்து நிறைய அந்த கட்டிங்ஸ் அந்த சாப்லிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க ஃபாரஸ்ட்ல போய் நடணும்னு நினைக்கிறாரு. சோ அங்க ஆத்தர் வந்து என்ன கேக்குறாருன்னா நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர், யாரும் இங்க வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லி தாத்தா கூட அவர் சண்டை போடுறாரு. யார் வந்து இங்க பாக்க போறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் கிராண்ட்பாவோட ரிப்ளை என்ன இருக்குன்னா சிம்பிளி டு இம்ப்ரூவ் த வியூ. சோ அந்த பார்வை ஃபாரஸ்டோட அந்த வியூ மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிராண்ட்பா சொல்றாரு. அதாவது we are planting them for the forest. நான் இங்க நடுறது வந்து மக்களுக்காக இல்ல, காட்டுக்காக. அதாவது அங்க வாழ்ற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இது ஒரு வாழிடமா இருக்கும்ன்றதுக்காக, அவங்களுக்கு ஒரு உணவும் உறைவிடமும் தரும் அப்படிங்கறதுக்காக நான் இங்க வந்து மரம் செடியெல்லாம் வளர்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல men need trees too. அவர் என்ன அதோட சேர்த்து சொல்றாரு, மனிதர்களுக்கும் மரங்கள் தேவை அப்படிங்கறத சேர்த்து சொல்றாரு. அதாவது எதுக்கு அப்படின்னா பாலைவனமா ஆகாம இருக்கிறதுக்கு, பூமி பாலைவனமா ஆகாம இருக்கிறதுக்கு, அதே மாதிரி மழையை ஈர்க்கிறதுக்கு, அடுத்து ஆற்று வறண்டு போகாம இருக்கிறதுக்கு, ஆற்றுல தண்ணி வத்தி போகாம இருக்கிறதுக்கு, அடுத்து ஃப்ரூட்ஸ், ஃபிளவர், லீஃப், சீட் இது எல்லாம் நம்மளுக்கு வேணும். சோ அதனால நம்மளுக்கு வந்து மரம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நாம வந்து மரமே நட்டு வளர்க்கல அப்படின்னா இந்த உலகம் ஒரு நாள் கண்டிப்பா மிகப்பெரிய பாலைவனமா மாறிடும் அப்படின்னு சொல்லி கிராண்ட்பா வந்து சொல்றாரு. சோ இதுல இந்த டிம்ப அப்படின்னா மரக்கட்டை, அதாவது மரம் அப்படின்னே சொல்லலாம். சோ தாத்தா சொன்னதை கேட்டுட்டு தூங்குற அந்த ஆத்தர் ரஸ்கின் பாண்டுக்கு வந்து கனவு வருது. சோ மரமே இல்லனா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த நைட்ல வர்ற கனவு வந்து அவரை வந்து ஒரு மாதிரி பண்ணுது. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி ஓகே தாத்தாவோட சேர்ந்து நம்மளும் மரத்தை நடலான்ற முடிவுக்கு வந்து தாத்தா கூட போறாரு. சோ அப்படி போகக்குள்ள தாத்தா வந்து இவருக்கு வந்து அந்த ஜார்ஜ் மோரிஸோட வரிகளை வந்து மரம் நடும்போது பாடிக்கிட்டே இருப்பாராம். அந்த வரிகள் என்ன, அந்த வரிகள் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இது யாரோட வரிகள்னு கேள்வி கேட்கலாம். சோ இது வந்து ஜார்ஜ் மோரிஸ். சோ மரம் நடுறப்போ இருக்கிற களைப்ப போக்குறதுக்கு சார்ஜ் பண்ற மாதிரி வார்த்தைகளை சொல்றவர் வந்து ஜார்ஜ் மோரிஸ் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். உட்மேன் ஸ்பேர் த ட்ரீ. சோ மரத்தை வெட்டுபவரை அந்த மரத்தை தொடாதீங்க. சோ நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு இதுதான் உறைவிடமா இருந்துச்சு, இதுதான் என்ன பாதுகாத்துச்சு, நான் இன்னைக்கு அதை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லைன்ஸ் வந்து அவர் பாடிக்கிட்டே மரத்தை நடுவாராம். அதுக்கப்புறம் தாத்தா ஒண்ணு சொல்லியிருக்காரு, வருடங்கள் 1000 போகலாம், மரங்கள் வந்து அதே இடத்துல வந்து நடக்காம மனிதர்கள் போல நடக்காம இருக்கலாம், பட் ஒரு நாள் இதுவும் மனிதர்களை போல அதோட வேர்கள் மூலமா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ மரம் ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஆத்தர்கிட்ட சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. அதாவது எப்படின்னா ஆலமரம் அதோட விழுதுகள் மூலமா அப்படியே கடந்து போறது மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க அப்படியே கடந்து அடுத்த இடத்த பாக்குறாங்க. ஒரு ஐலாண்ட வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அங்க என்னன்னா ஸ்மால் ராக்கி ஐலாண்டு, சின்ன சின்ன பாறைகள் இருக்கிற ஒரு சின்ன ஐலாண்டு, ஒரு ட்ரை ரிவர் பெட். அது வந்து ஒரு காஞ்சு போன ஆற்றங்கரை எங்க இருக்கு அப்படின்னா அந்த மலையடி வாரத்துல இருக்கு. இது என்னன்னா அந்த ரிவர் பெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கம்ப்ளீட்லி ட்ரை இன் சம்மர்ல டோட்டலா ட்ரை ஆயிரும். அதே மாதிரி மழை காலத்துல ஃப்ளூடட், சோ நல்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஒரு சின்ன மேங்கோ ட்ரீ அங்க இருக்கிறத ஆத்தர் வந்து பாக்குறாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இஃப் a small tree can grow here,
ஸோ கேன் அதர்ஸ். ஒரு சின்ன மாமரத்தால வளர முடியும் அப்படின்னா மற்ற மரங்களாலையும் கண்டிப்பா வளர முடியும்னு சொல்லி கிராண்ட்பா சொல்றாரு. உடனே அவங்க வந்து டேமரின், லேபர்னம், கோரல் ட்ரீ எல்லாம் நட்டு வைக்கிறாங்க. ஸோ டேமரின்னா நம்மளுக்கு புளிய மரம் நம்மளுக்கு தெரியும். லேபர்னம் மீன்ஸ், ஸோ இதுல வந்து லேபர்னம் அப்படின்னா கொன்றை மரம், அந்த மஞ்சள் கலர்ல பூ பூக்கும் இல்லைங்களா. அடுத்து கோரல் ட்ரீனா நம்ம இந்த எரித்ரியானா சொல்லுவாங்க, முள் முருங்கை, கல்யாண முருங்கைன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான். ஸோ அது எல்லாம் அங்க வந்து நட்டு வைக்கிறாங்க. ஸோ இதுல க்ளோசரி கொடுத்துருக்காங்க. ப்ராட்டஸ்ட் அப்படின்னா போராட்டம், ஆப்போஸ் பண்றது, இல்லைன்னா டிஸ்அக்ரியா இருக்கிறது. நைட்மேர் அப்படின்னா ஃப்ரைட் அண்ட் ட்ரீம், பயமுறுத்துற கனவு. இன்டர்ஃபெரிங் அப்படின்னா ஸ்டாப் பண்றது. So monsoon season was the time for rambling about. அதாவது மழைக்காலம் வந்து இந்த மரங்கள் வளர்றதுக்கு தேவையான காலம். ஸோ அப்பெல்லாம் பாக்குறதுக்கு எல்லாமே புதுசா தெரியும். அவுட் ஆஃப் த எர்த் அண்ட் ராக் அண்ட் லீஃப்லெஸ் பாஸ். அதாவது பூமியில மேல இருக்கிற அந்த பாறைகள்ல கூட மரங்கள் துளிர் விட்டு பசுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த மழை காலங்கள்ல எங்கெங்கெல்லாம் மரங்கள் வளருதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ விரும்பாத இடங்கள்ல கூட மரங்கள் வந்து இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அரச மரம் வந்து அதோட ரூட் இன் த செயிலிங், ஸோ கூரை மேல, ரூஃப் மேல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேசிட்டு அப்போ வந்து என்ன வருதுன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வருது, இரண்டாம் உலக போர் வருது. உடனே ஆத்தர் ரஸ்கின் பாண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா போர்டிங் ஸ்கூல்ல வந்து சேர்க்கிறாங்க. அதாவது ஹாஸ்டல் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு அவர் போயிடுறாரு. டியூரிங் த ஹாலிடேஸ் அவர் என்ன பண்றாருன்னா டெல்லிக்கு வர்றாரு. கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க இங்கிலாந்து போறாங்க. அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவரும் இங்கிலாந்து போறாரு. சில காலங்களுக்கு அப்புறம் இந்தியா விட்டு சில காலங்கள் அவர் வெளியில இருக்காரு. இதுதான் வந்து அந்த ரெட் கலர் பூ பூக்குற அந்த முள் முருங்கையோட ஒரு வகை. சில வருடங்களுக்கு அப்புறம் திரும்ப டேராடூனுக்கு வர்றாரு. வந்துட்டு அவர் அந்த இடங்களுக்கு எல்லாத்துக்கும் போறாரு. போய் ஒன்னா பாக்குறாரு. அவர் வாழ்ந்த வீடு, அந்த ரிவர் பெட், அந்த ஐலாண்ட், எல்லா இடத்துக்கும் போய் அங்க இருக்கிறத பாக்குறாரு. சோ அங்க பாக்கக்குள்ள அந்த கோரல் பிளாசம்ஸ், அந்த முள் முருங்கையோட இலைகள், அந்த இதழ்கள், பூக்கள் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. சோ பாக்குறதுக்கு அந்த ஐலாண்டே ஒரு சின்ன பசுமையான உலகமா மாறி இருக்கு. சோ இங்க இந்த பாரடைஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா பசுமை சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து அவர் போகும்போது ஸ்கிரில்ஸ் பாக்குறாரு. அதே மாதிரி க்ரோ பேஷன் சேலஞ்சு மீ வித் அ மெலோ. ஹூ ஆர் யூ மெலோன் மீன்ஸ் மெலோடி. சோ காக மாதிரி இருக்கிற ஒரு பறவை வந்து இவரை வந்து ஹூ ஆர் யூன்னு கேக்குற மாதிரி அதோட இசை வந்து இருந்துச்சான். அவர் ஃபீல் பண்ணிருக்காரு ரஸ்கின். சோ அப்போ வந்து ஆத்தருக்கு அந்த இடத்த பார்க்கக்குள்ள அந்த மரங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சது மாதிரியும் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ற மாதிரியும் அவர் ஃபீல் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அவர் அதை சுத்தி பாக்குறாரு. அந்த மரத்துக்கு கீழே குட்டி குட்டி மரங்கள், காட்டு செடிகள் எல்லாம், புல்கள் எல்லாம் வந்து பரவி இருக்கு. அந்த மரத்தோட ப்ரொடக்ஷன் மூலமா அது எல்லாம் வளர்ந்து பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ இதுதான் அவர் எழுதின அந்த ஆர்டிக்கிள். ரஸ்கின் பாண்ட் அப்படிங்கிறவரு இந்தியால பிறந்த பிரிட்டிஷ் வம்சாவளி. இவர் வந்து ஒரு அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர். 500க்கு மேல புக் எழுதியிருக்காரு, ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, எஸ்ஸே எழுதியிருக்காரு, நாவல்ஸ் எழுதியிருக்காரு. இவர் எழுதின மோஸ்ட்லி வந்து போயட்ரிஸ் புக்ஸ் எல்லாமே யாரை பத்தி எழுதியிருப்பாருன்னா சில்ட்ரன், இளைஞர்கள், குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் பத்தி நிறைய எழுதியிருப்பாரு. இப்ப அவர் எங்க இருக்காருன்னா அவரோட அடாப்டட் ஃபேமிலியோட லாண்டூர்ல மசூரி, அதாவது இந்தியால இருக்க மசூரியில வந்து வாழ்றாரு. ஒரு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் எல்லா அவார்டுமே அவர் வாங்கியிருக்காரு. இப்ப அவர் எங்க இருக்காருன்னா லாண்டூர்ல இருக்காரு. Then, so according to the other, tendril was moving towards grandfather because it
சயின்டிபிக் ரீசன் கிடையாது. அக்கார்டிங் டு ஆத்தரோட பார்வையில அது வந்து கிராண்ட்பாவை தொடணும்னு நினைச்சிச்சு. அடுத்து கிராண்ட்மதர் had wanted to people tree cut down because எதனால பாட்டி வந்து அதை வெட்டணும்னு சொன்னாங்க? பிகாஸ் இட் வாஸ் நாக்கிங் டவுன் த பிரிக்ஸ் ஆஃப் த அவுட் ஹவுஸ். ஸோ அது வெளிப்புற சுவரையே இடிக்கிற மாதிரி இருந்ததுனால அதை வந்து வெட்டணும்னு பாட்டி சொன்னாங்க. கிராண்ட்ஃபாதர் ஹெல்ப்டு கிராண்ட்மா அவுட் வித் கார்டனிங் பிகாஸ் கிராண்ட்ஃபாதர் வந்து கிராண்ட்மாக்கு வந்து அந்த கார்டன் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா because he wanted to grow flowers to attract butterflies. So butterfly attract பண்றதுக்கு flowers வேணும் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து கிராண்ட்மாக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு. The author did not want to plant saplings in the forest because ஆத்தருக்கு வந்து ஃபாரஸ்ட்ல போய் பிளான்ட் வந்து நட்டு வைக்கிறதுக்கு மரத்தை நட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா அங்க என்ன ரீசன்னா no one would come to see them. அங்க யாரும் பாக்குறதுக்கு வரப்போறது இல்ல அப்படின்னு நினைச்சு ஆத்தர் வந்து அதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னாரு. Then grandfather felt planting trees would help the forest because கிராண்ட்பா என்ன சொல்றாங்கன்னா அங்க மரத்தை நட்டு வைக்கிறது ஃபாரஸ்டுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. பிகாஸ் ஏன் அப்படின்னா இங்க கொஞ்சம் சரியா கவனிக்காம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டேன். அவர் வந்து வியூவை மாத்தணும்னு நினைச்சாரு, பியூட்டிஃபுல்லா ஆக்கணும்னு நினைக்கல, அந்த வியூவை மாத்தணும். அதாவது அனிமல்ஸ்க்கும் பேர்ட்ஸுக்கும் ஈஸியா வாழிடமும் உணவும் கிடைக்கணும்னு நினைச்சாரு. சோ இதுதான் ரைட் ஆப்ஷன். When the author returned from England to Dehradun, he found grandfather's dream had come true because அதாவது அவர் வந்து திரும்ப டேராடூனுக்கு வந்தப்ப அவர் தாத்தாவோட கனவு நினைவாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன ரீசன்னா ஃபாரஸ்ட் கவர்டு ஐலாண்ட், அந்த ஐலாண்ட ஃபுல்லா வந்து கவர் பண்ணிருச்சு. கீழே வந்து ஸ்டோரியோட இதுதான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டோரி மேப் கொடுத்திருக்காங்க. கிராண்ட்ஃபாதர் வந்து வீடு கட்டி சுத்தி மரங்களை நட்டு வச்சாரு. அடுத்து ஜங்கிள் அந்த ரிவர் பெட்டுக்கு போய் அங்க மரங்களை நடணும்னு நினைச்சாரு, நட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஐலாண்டுக்கு போனாரு, அங்கேயும் போய் மரத்தை நட்டாரு. செகண்ட் வேர்ல்டு வார்ல அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா போர்டிங் ஸ்கூலுக்கு போயிட்டாரு. திரும்ப வந்து ரிட்டர்ன் வர்றாரு. வந்து அவர் வாழ்ந்த அந்த வீடு, அந்த ஐலாண்ட், ரிவர், ட்ரை ரிவர் பெட் அங்க எல்லாத்தையும் போய் பாக்குறாரு. அங்க எல்லாமே ஒரு அந்த இயற்கையா நேச்சரா நல்லா பசுமையா மாறி இருக்கிறத பாக்குறாரு. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நார்மல் அந்த ஸ்டோரி. இதுக்கப்புறம் பார்க்க போறது கொஞ்சம் நெசசரி. சோ ஹூ ஹூம் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹூ வந்து சப்ஜெக்ட் இருக்க இடத்துல, அதாவது ஐ வி யூ ஹி சி இட் தே அந்த ப்ரொனவுன்ஸ்ல வர்ற அந்த சப்ஜெக்ட் இல்லைன்னா எனி ஒன் நேம். சோ அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம ஹூ யூஸ் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் அதே ப்ரொனவுன் டேபிள்ல ஐ மை மீ மீ வி அவர் அஸ் யூ யுவர் யூ ஹி ஹிஸ் ஹிம். சோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் வரும் வரிசையா. அந்த இடத்துல வந்து யார் அப்படின்னா ஹூம் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணணும். சோ ஹூம் அப்படின்னா யாரை அல்லது யாருக்குன்னு அர்த்தம். ஹூனா யார் அப்படின்னு அர்த்தம். சோ யாருங்கிற கேள்விக்கு சப்ஜெக்ட் தான் பதிலா வரும். அதனால யாருன்னு கேக்குறதுக்கு ஹூவும், யாரை அல்லது யாருக்கு அப்படிங்கிறது வந்து ஹூம் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து டிட் நாட், டிடன்ட். அதாவது இந்த டிடன்ட் அப்படிங்கறத கான்ட்ராக்டட் ஃபார்ம் சொல்லுவோம். சோ கான்ட்ராக்டட் ஃபார்ம் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா வேர்ப், அதாவது இஸ், டு, ஹாவ் இந்த மாதிரி ஆர் இந்த மாதிரி வேர்ப் கொஸ்டின்ஸ்ல வரும்போது நம்ம வந்து இந்த கான்ட்ராக்டட் ஃபார்ம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஹவு மெனி, ஹவு மச். சோ ஹவு மெனி அப்படிங்கிறது கவுண்டபிள். என்ன கூடியது வரும்போது நம்ம ஹவு மெனி சொல்லணும். என்ன முடியாததை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஹவு மச். So countable how many, uncountable nouns how much. Then what color. What color அப்படின்னு கேட்கும்போது அதாவது சாய்ஸ் நிறைய இருக்கும், அன்லிமிட்டட் சாய்ஸா இருக்கும். விச் கலர்னா பர்டிகுலரா குறிப்பிட்ட இருக்கிறதுல ஒன்ன செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இங்க ரெட் ஆர் கிரீன் அப்படின்னும் போது இது ரெண்டுல ஏதோ ஒன்னு சூஸ் பண்ணணும். அப்ப விச் கலர்னா நம்ம கேட்க முடியும். நிறைய கலர்ல ஒன்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா வாட் கலர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். தென் இங்க காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இந்த பக்கம் ஒரு 5 இந்த பக்கம் ஒரு 5 அதை எழுதி வச்சிருக்கோம். ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ல நம்ம ஈஸியா எழுதிடலாம்.
அடுத்து சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா லாஸ்ட்ல ஆட் பண்ணுவோம். பின்னொட்டுன்னு சொல்லுவோம். பின்னால் பொருத்துதல். ப்ரீஃபிக்ஸ்னா முன்னால் பொருத்துதல். தென் இதோட ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஹார்டுனா சாஃப்ட், ஃபேட்னா ஸ்லிம், வீக்னா ஸ்ட்ராங், பிக் ஸ்மால், ஃபாஸ்ட் ஸ்லோ, ஹைட் சீக், ரஃப் ஸ்மூத், டல் ஷார்ப். தென் கிராமர் போர்ஷன். ஸோ கிராமர் போர்ஷன்லாம் தனியா நம்ம பார்க்காம பாடத்தோட சேர்த்து பார்க்குறோம். தமிழ்ல தனியா போடுற மாதிரி ஹியர் ஆஃப்டர் இந்த 6th ஃபர்ஸ்ட் டேர்முக்கு அப்புறம் ஒவ்வொரு டேர்ம்ல இருக்கிற கிராமரை மட்டும் நான் தனியா ஒரு வீடியோவா போடுறேன். இங்க வந்து என்னன்னா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 4 இருக்கு. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் இல்லைன்னா ஒப்பீனியன், சாதாரணமா சொல்றதை தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அது எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப். ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாப்போட எண்ட் ஆயிருக்கும். தென் questions. So we end with it with a question mark. Question mark இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ட்ராகேட்டிவ் சொல்லுவோம். ஸோ அதில் 2 இருக்கும். எஸ் ஆர் நோ கொஸ்டின், WH கொஸ்டின் சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு கொஸ்டின் டைப் தெரிஞ்சா போதும். ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், 2வது இன்டராகேட்டிவ் கொஸ்டின் சென்டென்சஸ். தென் தேர்ட் ஒன் இஸ் இம்பரேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ அந்த இம்பரேட்டிவ்லையும் எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப் தான். ஸோ ஃபுல் ஸ்டாப்போட தான் எண்ட் ஆயிருக்கும். பட் அந்த சென்டென்ஸ் சாதாரணமா இருக்காது. ரெக்வஸ்ட் பண்ணியோ இல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரியோ இல்ல கமெண்ட் பண்ற மாதிரியோ இல்ல ஆர்டர் பண்ற மாதிரியோ இல்லைன்னா த்ரெட்டன் பண்ற மாதிரியோ அந்த சென்டென்சஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம். இல்ல கமாண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரெக்வஸ்ட் சென்டென்ஸ் சொல்லலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் சென்டென்ஸ் சொல்லலாம். பட் டோட்டலா these are called as imperative sentences. Then one is end with a exclamation mark. ஸோ அதாவது சர்ப்ரைஸோ இல்ல ஒண்டரோ இல்ல ஸ்ட்ராங் எமோஷனலையோ சொல்றது மாதிரி இருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்கிளாமேஷன் சொல்லுவோம். இது வந்து ஆச்சரிய குறி. சந்தோஷமாவும் இருக்கலாம், வருத்தமாவும் இருக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஆச்சரிய குறி தான் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, டேஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். ஸோ இங்க வந்து ஹவ் வராது, ஹுரே வாவ் வந்துச்சுன்னா இதுக்கு அடுத்து ஒரு ஆச்சரிய குறி கண்டிப்பா இருக்கும். இங்க இல்ல. ஸோ அப்ப வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். தென் கேன் யூ கேன் பிளே ஃபுட்பால் வராது. யூ கேன்னா உன்னால முடியும்னு அர்த்தம். ஸோ இங்க கொஸ்டின் மார்க், முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் வேர்ப் வரணும். கேன் யூ அப்படின்னா தான் பதில் வந்து எஸ் ஆர் நோன்னு வரும். கேள்விக்கு பதில் இருக்கணும். ஹேவ் யூனா நீ வச்சிருக்கியான்னு அர்த்தம். ஸோ அப்ப இது வராது. அடுத்து யூ குட் அப்படின்னா உன்னால முடிந்ததுன்னு அர்த்தம். ஸோ அப்ப முடியுமான்னு கேள்விக்குறி இருக்கும்போது வேர்ப்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். பட் இந்த வேர்புக்கு வைத்திருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப இது வராது. இதுதான் ரைட். தென் டிட் யூ கோ எஸ்டர்டே. ஸோ விச்னா எது, வேர்னா எங்கே, வாட்னா என்ன, ஹூனா யார். ஸோ அப்ப வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே, எங்கே. தென் டேஸ் அஸ் கோ ஃபார் அ வாக். ஸோ இந்த அஸ்ன்னு வந்துச்சுனாலே நம்ம லெட் தான். லெட் அஸ் கோ ஃபார் அ வாக், அதாவது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வரும்போது ஷால், மே, கேன் இதெல்லாம் வரும். ஆப்ஜெக்ட் வரும்போது அதாவது வி, அவர், அஸ். இங்க வி இருக்குன்னா இங்க ஷால் வரலாம், ஷால் வி அப்படின்னு வரலாம். பட் இங்க அஸ் இருக்கிறதுனால லெட் அஸ். அடுத்து இங்க வந்து டேஸ் லைக் டு பிளே ஹைட் அண்ட் சீக்னு கொடுத்திருக்காங்க. ஹி, ஷி, மது இது மூணுமே தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ அப்ப இங்க லைக்ஸ் இருந்தாதான் இது மூணுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க லைக் மட்டும் இருக்கிறதுனால ஐ தான் யூஸ் பண்ண முடியும். எப்பயுமே பிரசன்ட் டென்ஸ்ல ஹி, ஷி, இட் இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்த்து தான் இருக்கும். அடுத்து இங்க வந்து சென்டென்ஸ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப இது வந்து ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்றோம். ஏன்னா இது சாதாரண ஒரு விஷயம், இதுவும் சாதாரண விஷயம்தான். இது வந்து ரெக்வஸ்ட், பிளீஸ். இந்த பிளீஸ்ங்கிற வேர்டு வந்துருச்சுனாலே ரெக்வஸ்ட் தான். அடுத்து இது சாதாரண ஸ்டேட்மெண்ட். இது வந்து ரெக்வஸ்ட். will you please remove the trees growing on the wall. அடுத்து இப்ப இதுல வந்து கொஸ்டின் மார்க்னு நம்ம சொல்லலாம்.
will you please remove the trees growing on the wall? அதை வந்து ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே இதில் வந்து கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது இன்ட்ராகேட்டிவ் தான். பட் இங்கே இதில் ரெக்வஸ்டா கமாண்டா ஸ்டேட்மெண்ட்டான்னு தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இம்பராட்டிவ்க்கும் வித்தியாசம் தெரியணுன்றக்காக இங்கே வச்சிருக்காங்க. தென் இது ஸ்டேட்மெண்ட்டு, இது வந்து கமாண்ட், கோ டு த ரிவர் பெட், அங்கே போ அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஸ்டேட்மெண்ட்டு. இது நிறைய மரத்தை வளர்த்து இயற்கையை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கமாண்ட் தான். அடுத்து இது வந்து ஸ்டேட்மெண்ட். தென் போம், ட்ரீஸ் போம் இருக்கு. ஸோ அங்க வந்து ட்ரீஸ் மரங்கள் நடக்கின்றன அதை பத்தி சொன்னவர் ரஸ்கின் பாண்ட். மரங்களை பற்றி பாடியவர் யார் அப்படின்னா சாரா கோல்ட்ரிட்ஜ். ஸோ சாரா கோல்ட்ரிட்ஜ் ரொம்ப ரிச்சான ஒரு பெண்ணால தான் மரங்களை பத்தி இவ்வளோ எழுத முடியும் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ பானியன் ட்ரீ ஸ்ட்ராங்கா இருக்கும், லார்ஜஸ்ட் பெருசா இருக்கும். பீப்பால் வந்து குவாஸ் இன் த பிரீஸ் ஆடும், சுற்றும் காற்றுல. கோகனட் ட்ரீ வந்து நேரா உயரமா வளரும். டேமரிண்ட் வந்து ஒரு நல்ல நிழலை கொடுக்கும், இனிமையான மகிழ்ச்சியான. அடுத்து வந்து டேட்ஸோட லீஃப் எப்படி இருக்கும்னா பிளேடு மாதிரி ஷார்ப்பா இருக்கும். டீக் ட்ரீ தேக்கு மரம் வந்து நம்மளுக்கு பயனுள்ள மரக்கட்டைகளை வந்து தரும். ஸோ மரங்களை பத்தி பாடுறவர் யார் அப்படின்னா சாரா கோல்ட்ரிட்ஜ். அவரோட தழுவிதான் இதை எழுதியிருக்காங்க. ஸோ கேஸ் அப்படின்னா ஷேக் குவிக்லி, ஃபாஸ்டா ஷேக் ஆகும். பிளசன்ட் அப்படின்னா என்ஜாயபிள், ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு சூழல். ஸோ இங்க வந்து உங்களுக்கு தெரியுமா ஒன்று இருக்கு. இங்க என்ன அப்படின்னா அந்த மரத்துல இருக்கிற அந்த வளையங்களை வச்சு மரத்தோட வயதை கணிக்கிறது. இதுக்கு பேர் என்னன்னா டென்ட்ரோக்ரோனாலஜி. ஸோ இந்த டென்ட்ரோக்ரோனாலஜிங்கிற வேர்டை நம்ம கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல இது வந்து உருவாயிருக்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மரங்களின் வயதை கணிக்கும் முறைக்கு என்ன பெயர் அப்படின்னா டென்ட்ரோக்ரோனாலஜி. அடுத்தது ரைம்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ரைம் அப்படின்னா ரிப்பிட்டேஷன் ஆஃப் த சேம் சவுண்ட் 2 or more வேர்ட்ஸ். ஸோ சேம் சவுண்ட் தான் இங்க. ஸோ லெட்டர்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், சவுண்ட்ஸ் ஆர் சேம், அதுதான் ரைம். ஸோ ரைமிங் வேர்ட் அப்படின்னாலே எண்டிங் சவுண்ட்ஸ் வந்து சேமா இருக்கணும். ஸோ இங்க வந்து ஒரு சப்ளிமெண்டரி கொடுத்திருக்காங்க, த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர். ஸோ ஒரு ஃபார்மரும் ஆப்பிள் ட்ரீயும். ஸோ தெர் வாஸ் அ ஃபார்மர், ஒரு ஃபார்மர் இருந்திருக்காரு. அவர் நிறைய வெஜிடபிள்ஸ் வளர்த்திருக்காரு. அதே மாதிரி ஒரு ஆப்பிள் ட்ரீயும் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வளர்த்திருக்காரு. ரொம்ப வருஷமா அதுல இருந்து ஆப்பிள் வந்து அவங்க சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது. ஃபார்மர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஆப்பிள் ட்ரீ கீழே தான் விளையாடுவாங்க. ஹைட் அண்ட் சீக்கு, அந்த மரத்துல ஏறி ஊஞ்சல் ஆடுவாங்க. வருடங்கள் கடந்தது. அந்த பையன் வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான். அந்த ஃபார்மரோட பையனா இருந்தவன். இந்த மீன் டைம் நிறைய அந்த குட்டி பையன் வளர்ந்து பெரிய விவசாயியா மாறிட்டாங்க. அந்த இடைப்பட்ட காலங்கள்ல அங்க நிறைய குட்டி குட்டி அனிமல்ஸும் பறவைகளும் விலங்குகளும் பறவைகளும் அந்த மரத்துல வாழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபார்மரோட குழந்தைங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இதுல இந்த நிழல் தருதை தவிர மற்றபடி வேற எதுவும் இதுல இல்ல, இதுக்கு கீழே அந்த நிழல் தர்றதுனால எதுவும் வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மர் ஃபீல் பண்றாரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா இதை நம்ம எடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி இந்த மரத்துல இருந்து கிடைக்கிற அந்த மரக்கட்டையை பயன்படுத்தி நம்ம ஒரு ரூம் கட்டலாம் நம்ம வீட்டுலன்னு நினைக்கிறாரு. சோ அதனால இந்த மரத்தை வெட்டிடலான்ற முடிவுக்கு வர்றாரு. ஆனா அவர் வந்து அந்த மரத்துக்கும் அவருக்கும் இடைப்பட்ட அந்த காலங்கள்ல என்னென்னலாம் அந்த மரம் அவருக்கு செஞ்சிச்சுன்றத அவர் மறந்துட்டாரு. ஒரு கோடாரி எடுத்துட்டு அதுகிட்ட வெட்டுறதுக்காக போறாரு. ஸோ அதுல வாழ்ந்த அந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே, அந்த இன்செக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா வேகமா மரத்துல இருந்து கீழே வருது. அது அப்படியே சவுண்டு கொடுக்குது, கத்துது. ஆனாலும் அவர் எதையும் இது பண்ணிக்கல. ஸோ அவர் வந்து வெட்டதான் ட்ரை பண்றாரு. உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கமோஷன்னா குழப்பத்தை ஏற்படுத்துறது, சத்தம் கொடுத்து அந்த இடத்த ஒரு மாதிரி கொண்டு வர்றது.
ஸோ இந்த சில்ட்ரன் எல்லாமே என்ன பண்றாங்க, இந்த சத்தத்தை கேட்டு வெளியில வர்றாங்க. அந்த ஃபார்மரோட டாட்டர் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவர்கிட்ட வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, வேண்டாம் வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மரத்தை வெட்டிட்டா நீங்க எங்க, அவங்கெல்லாம் அந்த பறவைகள் விலங்குகள்லாம் எங்க போகும், நீங்க வந்து வயசானதுக்கு அப்புறம் இந்த மர நிழல்ல கூட உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை சொன்ன உடனே சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் வந்து அந்த மரத்துல ஒரு சின்ன ஆப்பிள் இருக்கிறத பாக்குறாரு. ஸோ அந்த ஆப்பிள் பார்த்தோன்னா சிறு வயது ஞாபகம் வருது, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இந்த டேஸ்டான ஆப்பிள் தானே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவர் அதை பிடுங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அவர் அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. இதை பார்த்த உடனே அவரோட டாட்டர் வந்து இன்னும் நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த ஃபார்மர் வந்து அந்த கோடாரியை கீழே போடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இந்த மரம் வந்து நிறைய அனிமல்ஸ்க்கு வந்து வீடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து அந்த லிட்டில் கேர்ள் கிட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சின்ன வயசுல லிட்டில் கேர்ள் நினைக்கிறாரு, நான் வந்து எப்படி சின்ன வயசுல இந்த மரத்து மூலமா பயன் அடைஞ்சனோ, நான் என்னென்னலாம் இந்த மரத்துல இருந்து எனக்கு கிடைச்சதோ அது என்னோட குழந்தைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் உடனே அந்த கோடாரியை தூக்கி தூரமாவே போட்டுறாரு. அடுத்து அவர் பொண்ணுகிட்ட சொல்றாரு, ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ, இந்த ட்ரீயை நான் எப்பயும் வெட்ட மாட்டான்னு சொல்றாரு. நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இது உங்களோட பிளே கிரவுண்டா வச்சுக்கோங்க, உங்க ட்ரீ வச்சுக்கோங்க, உங்க மரத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதோட அந்த சப்ளிமெண்ட்ரி வந்து கம்ப்ளீட் ஆகுது. இங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேயிங் அண்டர் த ட்ரீனா ஆமா அங்கதான் விளையாடினாங்க. ட்ரூ. ஃபெல்ட் த ஸ்பேஸ் குட் பி யூஸ்டு டு பில்ட் அ ஹவுஸ், இல்ல ஒரு ரூம் தான் கட்டணும்னு நினைச்சாரு. தென் ஆப்பிள் ட்ரீ ரெக்வஸ்டட், அது ஆப்பிள் ட்ரீ தான் ரெக்வஸ்ட் பண்ணிச்சான்னு கேட்டா கிடையாது, அவரா தான் அதை கட் பண்ணணும்னு சொன்னாரு. ஸோ ஃபார்மரோட டிசிஷனை பார்த்து எல்லா அனிமல்ஸும் வந்து வருத்தப்பட்டாங்க தவிர சந்தோஷப்படல. ஸோ அதுவும் ஃபால்ஸ். ஸோ எல்லா லிட்டில் அனிமல்ஸ்க்கும் அதுதான் ஹோம். ஸோ அது வந்து ட்ரூ. இந்த ஸ்டோரியை ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் தான். அதுல இருக்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாம் வருமானது வந்து டவுட் தான். மேபி ஆனால் நிறைய இதுல வந்து அதுக்குள்ள இருக்க ஒரு லைன் கொடுத்துட்டு கேட்டாங்க. நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா மட்டும் ஓரளவு தெரிஞ்சு வச்சுட்டா போதும், எழுதிடலாம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ அப்படின்னு சொல்லி இந்த சப்ளிமெண்ட்ரியில யார் சொன்னதுன்னா சில்ட்ரன், அதாவது அந்த ஃபார்மர்ஸோட டாட்டர், அவளோட ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வயசானதுக்கு அப்புறம் நீங்க இதுல இருந்துக்கலாம்னு சொன்னது ஃபார்மர்ஸோட டாட்டர், அந்த ஃபார்மரோட டாட்டர். அவர் கட் பண்ண மாட்டேன்னு சொன்னது யாருன்னா ஃபார்மர். ஸோ ஏன் அந்த அனிமல்ஸ் எல்லாம் ஒரியாச்சு அப்படின்னா அவர் வந்து கட் பண்ணணும், மரத்தை வெட்டணும்னு நினைச்சதுனால. ஸோ ஃபார்மரோட டாட்டரும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வெளியில வந்தாங்க. ஏன் எதுக்காக வந்தாங்க அப்படின்னா they heard a commotion of the creatures. ஸோ அந்த விலங்குகள் பறவைகளோட சவுண்டை கேட்டு அவங்க வெளியில வந்தாங்க. கமோஷன், குழப்பமான சத்தத்தை, அந்த பயம் நிறைந்த சத்தத்தை கேட்டு வெளியில வந்தாங்க. அடுத்து அந்த ஃபார்மர் என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்னா நாட் கட் த ட்ரீன்னு தான் ப்ராமிஸ் பண்ணாங்க. தென் இங்க சும்மா ஒரு நம்மளையே எழுத சொல்லியிருக்காங்க. பட் இதுல when the trees walked, இந்த ஸ்டோரியை எழுதினவர் யாருன்னா ரஸ்கின் பாண்ட். அதுல எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா 3, தாத்தா, பாட்டி, ரஸ்கின் பாண்ட் 3 பேர் இருப்பாங்க. இதுல வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா யார் வேணாலும் போட்டுக்கலாம். இங்க கிராண்ட் ஃபாதர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட அந்த ஸ்டோரியோட மெயின் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராண்ட் ஃபாதர் வந்து ட்ரீஸ் இது பண்ணாரு, கிராண்ட்மா வந்து கார்டனிங், ஆத்தர் வந்து ட்ரீஸை வளர்த்து அவங்க தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெசர்ட்னா ட்ரையா இருக்கும், வேலைன்னா சமவெளி பகுதினா வளமா இருக்கும் ஃபெர்டைல், கிரீப்பர்னா டெண்டல் இருக்கும், கொடினா தண்டு இருக்கும், ட்ரீனா மரம்னா பானா கிளை இருக்கும், ரிவர்னா ஃப்ளோ, ரிவர்னா ஓடும், மவுண்டெயின்னா நிற்கும் ஸ்டில், பிரீஸ்னா ஜென்டில், தென்றல்னா இதமா இருக்கும், ஸ்டோன்னா வயலண்டா இருக்கும், மேங்கோன்னா ஸ்வீட்டா இருக்கும், லைம்னா சோரா இருக்கும் புளிப்பா இருக்கும், பார்க்னா டிம்பர், ஃப்ளவர்னா ஸோ பார்க் அப்படின்னா அந்த மரப்பட்டை, அது வந்து எதுனா மரத்தோட தொடர்புடையது, ஃப்ரூட் எதோட ஃப்ளார் எதோட தொடர்புடையதுன்னா ஃப்ரூட்டோட தொடர்புடையது. இதோட யூனிட் 2 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து யூனிட் 3 we will see in this video. Thank you.